வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட், அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 160.6 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 156 சப்போர்ட்டாக வச்சு பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு கன்சால்டேட் ஆகி 159 வரைக்கும் கீழே வந்துட்டு மறுபடியும் பையிங்க்கு சாதகமாகவே இருந்து 162 அப்படின்ற மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸை தாண்டி புதிய ஹையான 164.4 க்ரியேட் பண்ணி 163.5 க்ளோஸ் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம எதிர்பார்த்த மாதிரி பையிங்க்கு சாதகமாகவே அமைஞ்சிருந்தது. போன வாரத்திலேயே புதிய ஹை க்ரியேட் பண்ணி ஹைக்கு பக்கமாகவே க்ளோஸ் ஆனது. நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இன்னும் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்குன்றதை நமக்கு குறிக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 163 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க NYMEX மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். எது வரைக்கும் நீங்கள் பை பண்ணலான்னா வெள்ளிக்கிழமை லோ ஆன 159 வரைக்கும் பை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணிட்டு வரோம், அதால் ஏற்றிக்கிட்டே வரோம், நம்ம லாபத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வரோம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 166. இன்னும் ட்ரெண்ட் கன்னியூ ஆச்சுன்னா 170 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்புண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.